ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எந்த வண்டி எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவோட SP 160 எடுத்து வந்திருக்கோம் இந்த வீடியோவில். இல்லை இந்த 2025 மாடலில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது, அதில் என்னென்ன ஸ்பெக்கு, என்னென்ன நம்மளுக்கு இல்லை ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்கள் தர சப்போர்ட்னால தான் நம்ம இன்னும் வேறு வண்டி போய் நம்ம வாங்க முடியும். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம போனால் அந்த சேனலை கூட பார்க்க மாட்டாங்க, நம்மளுக்கு வண்டி எதுவும் தர மாட்டாங்க. நீங்கள் தர ஒரு சப்ஸ்கிரைபும் அந்த வீடியோவை நீங்கள் முழுசாகவும் பாருங்கள். நிறைய பேர் முழுசாக பார்க்காம ஒரு கமெண்ட் போட்டு விட்டுறீங்க. முழுசாக பார்த்தா அதில் என்னென்ன சொல்லியிருக்கேன் எல்லாமே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, நம்ம எப்பயும் மாதிரி ஃபஸ்ட்டு லைட்ஸை பற்றி பார்த்துடலாம். லைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்இடி லைட் தான் தந்திருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஷார்ப் எண்டாக நம்மளுக்கு ஒரு டிஆர்எல் தந்திருக்காங்க ரெண்டு பக்கமும். அது நல்லா இருக்குன்னா ஒரு லைக் போடுங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு கமெண்ட்டை போடுங்க. அப்புறம் நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹாலோஜன் தான் தந்திருக்காங்க. இந்த புது அப்டேட்டு கொஞ்சம் புது சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நம்மளுக்கு கொஞ்சம் இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்இடி தந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இன்னும் நம்மளுக்கு இல்லை, ஹாலோஜன் தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்படியே நம்ம பேக்கில் பார்த்துடலாம். பேக் லைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக் லைட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்இடி தந்திருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் ஒரு எம் ஷேப் மாதிரி இருக்குது பார்க்க. ஆனால் எஸ்பின்னு வச்சுக்கிட்டு எஸ் மாதிரி ஏதாவது தந்துருக்கலாம் இவங்க. ஆனால் எம் ஷேப்பு மாதிரி இருக்குது நம்மளுக்கு தந்துருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது பார்க்க. அப்புறம் நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸும் பேக்கில் இண்டிகேட்டர்ஸும் பார்த்திங்கன்னா அதுவும் நம்மளுக்கு ஹாலோஜன் தான் தந்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி பார்த்துடலாம். பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு ஃபைபர் தந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலு. நம்ம எல்லா இடத்துலையும் தட்டி பார்த்துட்டேன். எல்லாம் எங்கேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் ஃபைபர் ஃபினிஷ் தான் நம்மளுக்கு தெரியுது. எங்கே ஃபுல்லு ஃப்ரண்ட்லேயும் சரி, பேக்கு சைடு எங்கே நம்மளுக்கு இந்த டேங்க்கு பார்த்துடலாம். டேங்க்கு பார்த்திங்கன்னா அதுவும் நம்மளுக்கு ஃபைபர் தான் நம்மளுக்கு தந்துருக்காங்க. டோட்டலி நம்மளுக்கு இதை ஃபைபரில் முடிச்சிருக்கிற மாதிரி ஒரு தோணுது. ஏன்னா புது மாடலில் நம்மளுக்கு கொஞ்சம் மெட்டல் தந்திருந்தால் பரவாயில்ல. இதில் அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஃபைபரில் இருக்குது. எக்ஸப்ட் இந்த டேங்க்கோட லிட்டு தவிர இது எல்லாமே நம்மளுக்கு ஃபைபரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த SP 160யோட பெட்ரோல் டேங்க்கு அப்புறம் நம்மளுக்கு மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு பார்த்துடலாம். இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 12 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி தந்திருக்காங்க. இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு நோட்டை தந்திருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நான் இதை முடிஞ்சால் SP 160யோட ரைட் ரிவ்யூ முடிஞ்சால் நான் ரைட் ரிவ்யூ இல்லை, அதோட மைலேஜ் டெஸ்ட் வீடியோ கிடைச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இந்த வண்டி நம்மளுக்கு கிடைச்சா அதோட மைலேஜ் செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். 50 கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ வருதுன்னு யூஸர் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் நம்ம இந்த வண்டியோட ஸ்விட்சஸ் அண்டு டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். ஸ்விட்சஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ் லைட் தந்திருக்காங்க. அப்புறம் ஹை பீம் லோ பீம்க்கான ஸ்விட்சஸ் தந்திருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஸ்பிளேவோட டாக்கிள் பண்ணிக்கான பட்டன்ஸ் தந்திருக்காங்க. இங்கே அது கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்ட்லி எப்பயும் வர இது மாதிரி தான் நம்மளுக்கு ஹார்னு பல்ஸு இண்டிகேட்டருக்கான ஆப்ஷன் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கில் ஸ்விட்ச் தந்திருக்காங்க. கில் ஸ்விட்ச் ப்ளஸ்ஸு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்க்கிங், இப்போ இப்படி ஹசார்ட் லைட்டு இல்லை பார்க்கிங் லைட்டுன்னு சொல்லிக்கலாம், அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு தந்திருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான ஸ்விட்சஸ் தந்திருக்காங்க. இது செல்ஃப் ஸ்டார்ட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. இதில் இந்த புது அப்டேட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ நம்ம கிக் அடிச்சியோ அந்த மாதிரிலாம் நம்ம ஆன் பண்ண முடியாது. பேட்ரி ஒன்று போச்சுன்னா நம்மளுக்கு மாற்றி தான் ஆகணும். ஒன்லி இல்லை, செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. இந்த கிக் அடிச்சு ஆன் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன் இந்த புது மாடலில் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படி டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாமா. டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூட்ரலுக்கான இங்கே ஒரு க்ரீன் சிம்பிள் இங்கேயும் காட்டுது, இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூட்ரல்னு காட்டுது. அதே இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டருக்கான ஆப்ஷன் இங்கே தந்திருக்காங்க. நல்ல ஒரு போல்டான ஒரு ஃபாண்டில் தந்திருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு RPMக்கான இதுவும் தந்திருக்காங்க. அப்புறம் மேலே இங்கே லெஃப்ட்டு கார்னர் மேலே பார்த்திங்கன்னா எக்கோன்னு இங்கே போட்டிருக்கு. ஆனால் இதில் மோடெல்லாம் இல்லை சொல்லப்போனால். ஆனால் நம்மளுக்கு இங்கே எக்கோன்னு காட்டுது. நம்ம அப்படியே கொஞ்சம் எதாவது நம்மளுக்கு ஃபுல் ரைஸ் கொடுத்து எங்கேயாவது நம்ம போகிறோன்னா அப்படியே நம்மளுக்கு இங்கே ஒரு க்ரீனாக இருக்கிறது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக ஸ்போர்ட்ஸாக இல்லைனா ஸ்டாண்டர்டு அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் சைட் ஸ்டாண்ட் போடுறதுனா நம்ம சைட் ஸ்கேன் அதுக்கான இண்டிகேட்டர்ஸான அது சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன் காட்டுது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா எடுத்து லெஃப்ட் சைடு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபியூவலுக்கான இண்டிகேஷன் காட்டுது. ஃபியூவல் எவ்வளோ இருக்குது அதை என்ன பார்த்துக்கிறதுக்கு. கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்குன்ற மாதிரி ஆப்ஷன் காட்டுது. ரைட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமிங் எல்லாம் காட்டுது.
நெக்ஸ்ட் இந்த ஃபுல் செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே நம்ம போய் பார்த்துடலாம் என்னென்ன தந்திருக்காங்க, என்னென்ன இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் வேணால் ஃபஸ்ட்டு மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கே ஃபியூவல் பார்த்துடலாம். ஃபியூவல் வந்து ஃபியூவல் ப்ளஸ் ரேஞ்ச் எவ்வளோ போகுதுன்னு. இப்போ இந்த ஃபியூவல் ஒரு 1 லிட்டர் போட்டு எவ்வளோ போகுதுன்னு அந்த ரேஞ்சை நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரிப் ஏ ட்ரிப் பிக்கான கிலோமீட்டர்ஸ் பார்த்துக்கிறதுக்கான ஆப்ஷனு. இது ட்ரிப் ஏல பார்த்திங்கன்னா 0.9 கிலோமீட்டர்ஸ் தான் போயிருக்கு. ட்ரிப் பியில் பார்த்திங்கன்னா ட்ரிப் பிலையும் அதே சேம் தான். இது அவ்வளோ பெருசாக எங்கேயும் ஓடல. நம்மளுக்கு புது ஸ்டாக்காக நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சொல்லப்போனால் SP160 பார்த்திங்கன்னா நம்ம தான் தமிழில் ஃபஸ்ட்டு இந்த புது மாடலில் நம்ம தான் ஃபஸ்ட்டு போடுறோம். நம்ம அதுக்கான சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. இன்னும் இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய புது மாடலெலாம் நம்ம ஃபஸ்ட்டாக போடுவோம். அதுக்கு மெயினாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வண்டி நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் பற்றி பார்த்துடலாம். செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா ட்ரிப் ஏக்கான கன்சோல் தந்துருக்காங்க. ட்ரிப் ஏ ரிசெட்டு, அப்புறம் எக்கோ இண்டிகேஷன் தந்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே டைப்பு என்ன மாதிரி வேணும்னு வச்சுக்கலாம். பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா அதே நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். தீம் வந்து டார்க்கு, பிரைட்டு, அந்த ஆட்டோ அந்த மாதிரி நம்மளுக்கு தந்துருப்பாங்க. அப்புறம் ஃபேவரட் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தந்துருக்காங்க. ஜென்ரலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேட் அண்ட் டைமு, யூனிட்டு, ரீஸ்டோர், டிஃபால்ட் அந்த ஒரு ஆப்ஷன் தந்துருக்காங்க. அப்புறம் ப்ளூடூத் பேரிங் இல்லை வந்து ப்ளூடூத் மொபைல் கனெக்டிவிட்டி இருக்குது. அதனால் நம்மளுக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம நேவிகேஷன் இருந்தால் இப்போ அதுவும் போட்டு போகலாம். நம்ம பேக் சைடில் பார்த்திங்கன்னா சர்வீஸ் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்கான இது தந்துருக்காங்க. பீரியாடிக் மெயின்டெனன்ஸு, ஆயில் சேஞ்சு, வார்னிங் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இங்கே நம்மளுக்கு காட்டிக்கும் வார்னிங் இன்ஃபர்மேஷனு. அப்புறம் பேட்டரியோட வோல்டேஜ் தந்துருக்காங்க. 12.4 வோல்டேஜ் தந்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். சிம்பிளாக இந்த இப்போ இவங்க செட் பண்ணிக்கிற சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் தந்துருக்காங்க. என்ன மாதிரி டைப்பு ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி தந்துருக்காங்க. வேறு எதுவும் நம்மளுக்கு இல்லை, எக்ஸ்ட்ரா எதுவும் தரல. இவ்வளோ தான் நம்ம டிஸ்பிளேயோட இன்ஃபர்மேஷனு. சஸ்பென்ஷன், பிரேக்ஸு, டயர்ஸ் பற்றி பார்த்துடலாம். சஸ்பென்ஷன் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் தந்துருக்காங்க. இந்த புது மாடலில் வேறு எதுவும் சேஞ்சஸ்ஸு பழசுலேயும் நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் தான், இல்லையும் நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் தந்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு டயர் சஸ்பென்ஷன் பார்த்துடலாம். டயர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் டயர்ஸ் பார்த்திங்கன்னா 80/100 17 inches டயர்ஸ் தந்துருக்காங்க. பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு தான் தந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பேக் சைடெலாம் பார்த்துடலாம். பேக் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா மோனோசாக் சஸ்பென்ஷன் தந்துருக்காங்க. அப்புறம் டயர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 130/70 18 inch வீல்ஸாக தந்துருக்காங்க நமக்கு. பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது பேக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரம் பிரேக்கர் தந்துருக்காங்க இந்த புது மாடலில். வண்டியோட இன்ஜினை பற்றி பார்த்துடலாம். இன்ஜின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் சிலிண்டர் கொண்ட இன்ஜின் தந்துருக்காங்க. சிசி பார்த்திங்கன்னா 162.71 cc தந்துருக்காங்க. இதோட பவர் அண்ட் டார்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவர் வந்து 13.18 PS 7500 RPM தந்துருக்காங்க. டார்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 14.8 Nm 5250க்கான டார்க் தந்துருக்காங்க. அப்புறம் நம்ம இந்த வண்டியோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1100 mmக்கான ஹைட் தந்துருக்காங்க. வெயிட் இந்த வண்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 138 kgக்கான வெயிட்டு கொண்டு வண்டி இருக்குது. அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 177 mmக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தந்துருக்காங்க. அது 177 mm மாதிரி இருக்கான்னு எனக்கு ஒரு ஃபீல் தெரியல. ஒரு வாட்டி ட்ரைவ் நம்ம பார்க்கும்போது டிரைவிங்கில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சு பார்த்துக்கலாம். மக்களே இப்போ வந்து SP160 OBD2B இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ ஸ்டார்ட்லாம் பார்த்திங்கன்னா 1 ஸ்டெச் ஸ்டார்ட் மாதிரி நமக்கு டச் பண்ணதுமே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரைட்டான ஒரு சன்லைட்டில் தான் இருக்கும். ஸ்டில் வந்து நமக்கு நல்ல விசிபிளாக இருக்குது. நான் எப்போயுமே ஹோண்டாவில் வந்து அந்த இனிஷியல் டார்க் வந்து இந்த வண்டிகளில் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஏன்னா நமக்கு அந்த யூனிகான் ஆகட்டும் இதாகட்டும் ரொம்ப சேம் இன்ஜின் தான் இல்லைங்களா, நமக்கு அந்த இனிஷியல் டார்க் வந்து நல்லா இருக்குங்க வண்டியில். அதை வந்து கிளியராக வந்து ஃபீல் பண்ண முடியுது. ரிஃபைன்மெண்ட்டு தாங்க நமக்கு எப்பயுமே ஹோண்டானாலே ரிஃபைன்மெண்ட்டு தாங்க. ஸோ அந்த ரிஃபைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே, ஒரு சின்ன சிட்டி ரைடு தான். இதை நம்ம வந்து கண்டிப்பாக ஹைவேலாம் கொண்டு போக போகிறது கிடையாது. முதல்ல வந்து டர்ன் பண்ணிப்போம் வண்டியை அந்த பக்கத்துக்கு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம இங்கே தான் ரைட் எடுக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு முன்னாடி போயிடுவோம்.
ஓகே மக்களே, இப்போ இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துருவோம். எஸ், ஸோ இனிஷியல் டார்க் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்லலாம் டார்க்கியாக இருக்குது இன்ஜின். சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, ஒரு பிட்டர் பேட்டரான ரோடு. எஸ், சஸ்பென்ஷன் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ஃப்ரண்ட்டு வந்து சாஃப்ட்வேராக இருக்குது, ரியர் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ஓரளவுக்கு ஸ்பீட் போகும் அப்படின்றதுனால நமக்கு வந்து ஹேண்ட்லிங் நல்லா இருக்கணும். அதாவது டாப் ஸ்பீட்டை வந்து வண்டி வந்து அலாயக்கூடாது, ப்ளஸ் வந்து பம்பியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக கொடுத்துருக்குற மாதிரி தெரியுது. மற்றபடி உங்களுக்கு ரைடு வந்து நல்லா ஆஃபர் பண்ணுதுங்க. ரியர் தான் கொஞ்சம் ஸ்டிஃப், ஃப்ரண்ட்டெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ கியர் ஸ்லாட்டிங் எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் எஸ்பி சைன் வந்து ரிவ்யூ பண்ணும்போது கியர் இஷ்யூ இருக்கான்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ரைட் ரிவ்யூ பண்ணலாம், அதனால் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ இதில் வந்து அந்த கியர் இஷ்யூ இருக்கா அப்படின்றது வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப் டு ஒரு 3rd கியர் வரையும் வந்தேன். எனக்கு தெரிஞ்சு பெருசாக கியர் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. கியரோட ஸ்லாட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக தான் ஸ்லாட் ஆகுது, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ 4th கியர் அண்ட் 5th கியர் ஓகே. ஸோ 5 கியர்ஸ் வண்டி தான். 5 கியர்ஸ் வரைக்குமே நான் அப்பும் பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ டவுனும் பண்ணி பார்க்குறேன். எந்த இடத்துலையாச்சும் ஃபால்ஸ் நியூட்ரல் விழுதா அப்படின்றத வந்து நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இல்லைங்க. ஸோ ஓகே, ஸோ கியரில் வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை. பட் நீங்கள் வந்து ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் கியர் வரும்போது மட்டும் லைட்டாக வந்து ஃபால்ஸ் நியூட்ரல் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ரன்னிங்கில் நீங்கள் ரொம்ப டவுன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக விழுது. அதை மட்டும் தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பெரிய இஷ்யூஸாக இருக்காது, நீங்கள் ஸ்லோ பண்ணி போட்டிங்கன்னா இஷ்யூஸ் இருக்காது. ஸோ அடுத்து பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். பிரேக்கிங் வந்து ஃப்ரண்ட் ஓகேங்க, உங்களுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ரியர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா வண்டியுமே இருந்தாங்க. இது வந்து பிரேக் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து பெருசாக எந்த இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் பிரேக்கிங் அவ்வளோதான் ஃப்ரண்ட்டுக்கு. ரியர் வந்து யூஸ்வலாக எந்த வண்டியிலையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த வண்டியிலையும் அதே மாதிரி தான். ஸோ பெருசாக வந்து பைட்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஃப்ரண்ட் வந்து ஓகேங்க, உங்களால் கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து 160cc மோட்டாரை வந்து ஒரு 800 வந்து க்ரூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு பைட்டிங் பவர் இருக்குது. ரொம்ப சின்ன ரைட் ரிவ்யூ தான், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், நான் ஆஸ்பெக்ட்ஸ் தான் கவர் பண்ண போகிறேன். கிளச்சோட ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. கிளச்சில் வந்து எந்த ஒரு ஹார்ட்னஸும் இல்லை, கிளச்சு நல்லாயிருக்கு. இனிஷியல் டார்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி இன்ஜினோட ஸ்மூத்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நான் ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ரோடு கிடச்சிது, அந்த இடத்துல ஃபுல் ஆக்சிலேட்டர் க்ளோஸ் பண்ணேன். அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே வைப்ரேஷன் இல்லை. ஹோண்டாவோட அந்த டிப்பிக்கலான இன்ஜினோட செட்டப் வந்து இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகாது வண்டிங்க இல்லை. ஸோ ரொம்ப அதிகமாக வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க, த்ராட்டில் வந்து லோ கேரில் வச்சு க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப மைன்யூட்டாக அங்கே ஃபுட் பெக்ஸில் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் நோட்டீஸ் கூட பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஒரு ரிவ்யூவராக வந்து நான் நிறைய வண்டி ஓட்டுறதுனால எனக்கு அது நோட்டீஸ் ஆகுதே தவிர, ஒரு யூஸராக நீங்கள் வந்து எடுத்து ஓட்டும்போது கண்டிப்பாக இதை நீங்கள் நோட்டீஸ் கூட பண்ண மாட்டீங்க. அந்தளவுக்கு வந்து ரிஃபைண்டாக தான் இருக்குது வண்டி. ஸோ அதுவும் வந்து நீங்கள் லோ கியர் வச்சு எக்ஸ்ட்ரீமாக த்ராட்டில் கொடுக்கும்போது அந்த மாதிரி யாரும் ஓட்ட மாட்டாங்க வண்டி. ஸோ யூஸ்வலாகவே வந்து உங்களுக்கு ஒரு ஆஃப் ஆர்பிஎம்லேயே ஒரு 4000 ஆர்பிஎம்லேயே வண்டி பேண்ட் எடுத்து வந்துடுது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்து தான் பேண்ட் எடுத்து கொண்டு வரணுன்றது எதுவுமே இல்லை. ஸோ ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் அதை வந்து பண்ணி பார்த்தேன். ஸோ உங்களுக்கு வந்து செகண்ட் டு ஃபஸ்ட்டு வர இடத்துல மட்டும் லைட்டாக கிளிக்கியாக இருக்குது. மற்றபடி வந்து எல்லா இடத்துலையும் நல்லா தான் இருக்குது வண்டி, எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ இதுதான் மக்களே இந்த SP160 அப்டேட்டட் மாடலோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ. கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். அதே மாதிரி சேனலை வந்து இது வரையும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம்.